திருவம்பாவை பாசுரம் 19. உன் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று. மார்கழி நோன்பு காத்த பெண்கள் தனக்கு எப்படிப்பட்டவர் கணவராக அமைய வேண்டும் என்று சிவபெருமானுடன் உறுதியாக கூறுகிறார்கள். நான் அருமை பெருமையாக சீராட்டி வளர்த்த என் உயிருக்கு நிகரான எனது பிள்ளையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என காலம் காலமாக தந்தையர்கள் தங்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற எல்லா பெற்றோர்களைப் போலவும் எங்களின் பெற்றோரும் எண்ணுவார்கள். ஆனால் உனக்கு தொண்டு செய்யவே நாங்கள் விரும்புகிறோம். எங்களின் தலைவனாகிய சிவபெருமானே, உனக்கு ஒன்றை சொல்கிறோம், நன்றாக கேட்டுக்கொள். உன் பிள்ளையாக எங்களை உன்னிடமே ஒப்படைக்கிறோம். எங்களுடைய கைகள் உனக்கு தொண்டு செய்வதையே பணியாக செய்யும். உன் அடியார் அல்லாத வேறு ஒருவரின் தோள்களில் மாலை சூட்டாது. உனக்கும் உனக்கு தொண்டு செய்யும் அடியார் அல்லாது வேறு எவருக்கும் எங்களுடைய கைகள் தொண்டு செய்யாது. சூரியனை ஒளிரும் பகல் போன்ற உனது திருமுகத்தை அல்லாது இரவு பகல் எப்பொழுதும் வேறு ஒரு முகத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம். இந்த பரிசினைத்தான் நாங்கள் உன்னிடம் எதிர்பார்க்கிறோம். இந்த பரிசினை இப்போது எங்களுக்கு தந்துருள வேண்டும். அப்படி இந்த பரிசினை நீ எங்களுக்கு தந்துவிட்டால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் அது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தன்னை முழுவதுமாக சரணடைந்தவர்களை இறைவன் எப்பொழுதும் காத்தருள்வதுடன் முக்தி நிலையும் அருள்வான் என்பதே இதில் தெளிவுபடுத்தி உள்ளார்.